ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும்? நீ ஏன் பயப்படுகிறாய்? பயப்படாதே, நான் இருக்கிறேன் எப்போதும் உனக்கு துணையாக. எந்த ஒரு விஷயத்தையும் நீ அதிகமாக யோசிக்காதே. மன அமைதி கெட்டு போய்விடும். தைரியமான ஒரு முடிவு எடு. அதை சிறப்பானதாக ஆக்குவது என் பொறுப்பு. உன் கஷ்ட காலங்கள் முடிந்துவிட்டது என் தங்கமே. இனி நீ இழந்த அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி இந்த சாய் தேவான் நான் செய்வேன். என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும். இதோ இந்த விடியல் உனக்காக காத்திருக்கிறது. உனது எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது. இந்த தகவலை நான் உன்னிடம் சொல்வதற்காகவே இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து கொண்டு காலம் போக்கினேன். எனது அருள் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என் அருகில் நீ விரைந்து வா என் தங்கமே. நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே நீ காலம் கழித்தாய். உன் பிரச்சனைகள் எத்தனை பெரியதாய் இருந்தால் என்ன? எனது கைத்தடி அதனை நொறுக்கி போடும். உனது கண்ணீர் எவ்வளவு ஆழமானதாக இருந்தால் என்ன? எனது கரங்கள் அதை துடைத்து உனது முகத்தில் மகிழ்ச்சியை முகிழச் செய்யும். வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல. ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி. எது வந்தால் என்ன? நம் வாழ்க்கை ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. எதுவும் நிரந்தரமல்ல என்று நீ நினைத்தால் உனக்கு கஷ்டங்கள் வந்த இடம் தெரியாமல் போகும். கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தானே செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து. அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி, தன்னம்பிக்கை, உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று நீ வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் என் தங்கமே. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் தங்கமே. நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.